பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் ஒரு புது லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ரூத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதல் பகுதி உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டங்களை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். சோதரி, இந்த அருமையான வார்த்தையை போவாஸ் என்பவன் இந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறான். இந்த ரூத் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ரூத் ஒரு மோவாபி ஸ்திரீ. நகோமி என்பவள் பஞ்சத்தில், இஸ்ரவேல் நாட்டில் பஞ்சம் இருக்கும்போது மோவாப் தேசத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு அங்கே தங்கியிருக்கிற நாட்களிலே அவனுடைய புருஷனோடு 2 மகன்களோடு அங்கே தங்கியிருந்தாள். கொஞ்ச நாட்களில் புருஷனும் மரித்து விட்டான், 2 மகனும் மரித்து விட்டான். 2 மகனுக்கும் கல்யாணம் ஆகியிருந்தது. 2 மருமக்கள்மார்கள் அங்கே மோவாபி ஸ்திரியாக இருந்தார்கள். அவள் ரொம்ப வேதனையோடு, நான் இனிமேல் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன்னு சொல்லி வரும் பொழுது 2 மருமக்கமாரும் நீங்கள் எங்கே இருந்துருங்க, நான் போகிறேன்னு சொன்னபோது அவர்கள் ஒருதி என்ன செய்ய முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் ஒரே ஒருதி, நீர் எங்கே போனால் நான் வருவேன் என்று சொல்லி இந்த ரூத்தோட பின்தொடர்ந்து வந்தாள். அவள் தான் இந்த ரூத்து, நகோமியோட பின்தொடர்ந்து வந்த ரூத்து. அவளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதம் தான் இங்கே போவாஸ் சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தருடைய கட்டளையிடுவார். ஏன் அப்படி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகோமிட்ட சொல்லும் பொழுது அவன் சொல்றா, நீ எங்க போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன், உன் ஜனம்தான் என் ஜனம், நீர் வணங்குற தெய்வன் தான் என் தெய்வன், உன் தெய்வன் தான் என் தெய்வன் என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு வார்த்தை சொல்றதை பார்க்கும். சோதரி, எந்த சூழ்நிலும் உண்மையும் என்னை விட்டு பிரிய, ஒரு மருமகள் ஒரு மாமியாரை பார்த்து சொல்றா, எந்த சூழ்நிலும் உண்மை விட்டு பிரிய மாட்டேன், மரணம் தான் நம்மை பிரிக்குமே வெளியே வேற ஒன்றும் பிரிக்காது என்று சொல்லி திடமாய் சொல்லி அவளை பின்தொடர்ந்து வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்த பின்பு அங்க நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவள் செய்கி பாருங்க, கர்த்தருடைய செட்டின் கீழே வந்தபடியினால். மோவாபி ஒரு ஸ்திரீ மற்ற ஜனங்களோடு பாருங்க, இஸ்ரேல் மக்களோடு வரமாட்டாங்க, மோவாபியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் இஸ்ரேவேலர்கள். ஆனாலும் இவளுடைய விசுவாசத்தை இங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்றா, நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னதுனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன். பாருங்க, இந்த போவாசுடினால அந்த வயல்ல தான் அரிகளை பெருக்கும்படி நெற்கதிர்கள் கோதுமை கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, பொறுக்கிற அவர் எங்கேயும் போகல. அப்பதான் அவன் சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உன்னை கட்டளையிடுவார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, இந்த ரூத்துக்கு ஒரு நல்ல புருஷனை கர்த்தர் கொடுத்தார். இந்த ரூத்தின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து பின் நாட்களில் பிறக்கிறார். பாருங்க, ரூத்து போவாஸ் மூலமாக பிறக்கிறார் என்பதை நாம சரித்திரத்துல ஜீனியாலஜில படிக்க முடியும். அப்போ ஒரு நோக்கத்தோடு இந்த ரூத்து புறப்பட்டு வருகிறாள். பாருங்க, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. வசனம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஜனம், இந்த ஜனம், அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு கர்த்தர் பார்க்கிறது இல்லை. ஏன்னா எல்லா ஜாதியும் உருவாக்கினவர் அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார், பார்க்கிறார். சோதரன், அவர் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பார், வெளி பிரகாரங்களை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். பாருங்க, இந்த பொண்ணுடைய, இந்த ரூத் என்புடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் பார்த்தார். பாருங்க, மாமியாரோட பேசுற வார்த்தையை கர்த்தர் கேட்டார், பின்தொடர்ந்து வருவதை கர்த்தர் பார்த்து. அதான் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடு. பாருங்க, இன்றைக்கு மருமையாந்தியோட பிள்ளைகளே, எப்படி ரூத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் மக்களோடு இணைத்து அந்த இணைப்பின் காரியமாக பாருங்க, தாவீதின் பாருங்க, இந்த பிற்காலங்களிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு சந்ததிக்கு இந்த ரூத்தும் போவாசும் அதற்கு ஒரு தாய் தகப்பன் மாறுகிறார்கள், அவருடைய ஆன்செஸ்டராக மாறுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணம் நம்ம இங்க வாசிக்கிறோம், செய்கைக்கு தக்க பலன். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது பலனை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். சோத்திரம், நாம் எதையோ செய்துட்டு எதையோ பலனை எதிர்பார்க்க முடியாது, எதையோ பண்ணிட்டு நான் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது.
ஒரு பெரிய சாக்ரிஃபைசல். இவன் என்ன பாருங்க, தன் நாட்டை விட்டால், தன் சொந்தக்காரங்களை விட்டால், தன் சொந்த ஜனங்களை விட்டால், எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனும் இல்லை, ஒரு மாமியாரை நம்பி வந்தாள். சோதரர், அதுதான் அங்கே சொல்லப்படுது. யாராவது இந்த காலத்தில் அப்படி போவாங்களா? சோதரர், மாமியாரை நம்பி எனஜன பந்துக்களை விட்டு, சொந்த ஜாதிகளை விட்டு, ஒரு அந்நிய ஜாதி நாட்டுக்கு புறப்பட்டு வருகிறாள். இந்த மோவாபியரை கண்டாலே இஸ்ரவேலுக்கு பிடிக்காது. அப்படி குறைந்தவளாய் பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவள் நீ வணங்குகிற தெய்வம் தான் என் தெய்வம் சொல்லி மாமியார்கிட்ட சொல்லும்போது மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இப்படி ஒரு அப்போ அவளுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு சொல்லி அவள் வேண்டிக் கொண்டிருந்திருக்கிறாள். நகோமியோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சோத்திரம். இவள் நடக்கைகளை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் பாருங்க, ஒரு நல்ல புருஷனை அவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா இவளை செய்யக்கு தக்க பலன். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசனை பண்ணி பாருங்கள். செய்யக்கு தக்க பலனை கொடுப்பார். நீங்கள் நல்ல சாக்ரிஃபைஸோடு வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தருக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வார். சோதனை. இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாமோ செய்யறாங்க, யாருக்கும் இதெல்லாமோ செய்யறாங்க. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாய் வந்த இந்த ரூத்துவை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த ரூத்துவை ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்டவர், இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாராம். வசனத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் எப்படி ஒன்றுமே இல்லாதபடி, உங்க சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, புருஷனும் இல்லை, எல்லாரும் ஒன்று இல்லாத சூழ்நிலை, வெறும் கையோட வந்த அந்த ரூத்து, அந்த நகோமியின் பின்னாடி வந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லும்போது சொல்றான், உன் செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ நீ என்ன செய்தாலும் மனுஷனிலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த செய்ய பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் கொடுத்தால் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லிதான் அப்படி சொல்லுகிறான். இந்நாட்கள்ல நீங்க சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினார். ரூத்து இயேசு ரூத்தினுடைய சந்ததியிலே வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் செய்யக்கு தக்க பலன். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்கள் உங்கள் செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடும்படி வந்திருக்கிறார். இந்த காலையில் ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு புறஜாதி என்று சொல்லப்படுகிற மோவாப் ஸ்திரியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையானால், இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தை அறிந்த நீங்கள், அவருடைய ஆவியை பெற்ற நீங்கள், இரட்சிப்பை பெற்ற நீங்கள், அவருடைய பிள்ளையாய் மாறி நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் கவலையற்றி இருப்பாரோ? அவர் கண்டிப்பா அதிசயங்களை செய்ய கடந்து வருவார். இந்த காலைவெளியிலே கடந்து வரும்படி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அவரை நோக்கி பார்ப்பீர்களா? உங்க செய்யத்தக்க பலனை ஆண்டவர் எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அற்புத அடையாளம் இந்த காலைவெளியில உங்களுக்கு செய்ய போறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகதையாங்க. சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தை குறித்து கலங்காங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில் உள்ள பிள்ளைகளை எல்லாரும் தொட்டு ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய செய்யத்தக்க பலனை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ரூத்துவை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, மோவாப் ஸ்திரியா இருந்தாலும் இஸ்ரவேலை நோக்கி வந்த பொழுது இஸ்ரவேலின் தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல, இன்றைக்கு ஆண்டவரே வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஆண்டவரே, செய்யத்தக்க பலனை கொடுத்து மென்மேலும் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுங்க. தாழ்த்தி கரங்களை ஒப்பு காலை வேளையில் நடக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். திறந்த வாசலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, உங்களை எல்லாரும் காலையில் ஆசீர்வதிப்பாராக. உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் ஒன்று உன்னை கட்டளையிடுவாராக. ஒப்பு கொடுங்கள். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலம் சந்திக்க வரையிலும் கர்த்தாவே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.